கௌசல்யா தானே? எஸ், சொல்லுங்க. டாக்டர், நான் தான் ஆனந்தியோட ஹாஸ்டல் மேட் காயத்ரி. ஆ, ஆனந்தியோட ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை மீட் பண்ணனே. ம், அன்னைக்கு ரெஜினா கூட ஆனந்திக்காக கால் பண்ணி உங்ககிட்ட டேப்லெட் கேட்டாலே. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. நீ என்னம்மா இங்க? ஆனந்தி எப்படி இருக்கா? அந்த டேப்லெட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா ஆனந்திக்கு? இல்ல டாக்டர், இப்பதான் அதை விட பெரிய ப்ராப்ளம்ல இருக்கும். என்ன ப்ராப்ளம்? ஆனந்தி வேலை பார்க்குற தில்லை குரூப் ஆஃப் கம்பெனில இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்காங்க. அவங்க கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஆனந்திக்கும் டெஸ்ட் எடுத்துக்காங்க டாக்டர். இன்னைக்கு ஈவினிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கம்பெனிக்கு போயிடுமா? ஒருவேளை அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா ஆனந்திக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இங்க பாருமா, நான் இங்க டாக்டர்லாம் கிடையாது. ஒரு ஸ்பெஷல் கேஸ் கன்சல்டேஷனுக்காக வந்திருக்கேன். நான் போய் எப்படி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, புரிஞ்சுக்கோ. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஆனந்திக்கு இருக்கிற பிரச்சனை வெளியே தெரிஞ்சா ஆனந்திக்கு மட்டும் பிரச்சனை இல்லை டாக்டர், அவங்க குடும்பத்துக்கே பிரச்சனை. ஆனந்தியோட அக்காக்கு வர கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கதான் அவங்க கிராமத்துல இருந்து வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கடைசியில அவ இழக்க கூடாது, இழந்துட்டு நிக்கிறா டாக்டர். இந்த நேரத்துல இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா ஆனந்தியோட அக்கா கல்யாணமே நின்றும் டாக்டர். அவ கஷ்டப்பட்டதுக்கு எதுக்குமே பலன் இல்லாம போயிடும். பாவம் டாக்டர் அவ. நீங்க தான் எப்படியாவது அந்த ரிப்போர்ட்டை மாத்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏற்கனவே கல்யாணம் நின்னு ஆனந்தி அக்கா தற்கொலை வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. மறுபடியும் இப்படி ஒரு விஷயம் நடந்தா மொத்த குடும்பமும் தப்பான முடிவு எடுத்துரும். ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை இதுலதான் அடங்கியிருக்கு டாக்டர். நீங்க ஏதாவது பண்ணுங்க. உங்களால மட்டும்தான் இப்ப எங்களுக்கு உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் டாக்டர். சரி சரிம்மா. எந்த டாக்டர் இதை ஹேண்டில் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? டாக்டர் அக்ஷா. ஓ, அக்ஷாவா? நான் பாத்துக்கிறேம்மா. பொதுவா டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வராங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுவோன்னு நம்பி தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்படி எங்களை நம்பி கூட்டிட்டு வரவங்க கிட்ட அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்றதுன்னு உண்மையை மறைக்காம தெளிவா சொல்லி அனுப்பணும். அதுதான் ஒரு டாக்டரோட கடமை. ஆனா சில நேரங்கள்ல மனிதாபிமானத்துக்காகவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் எங்க கடமையை மீற வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுறோம். நான் எப்படி உன் மேல பரிதாபப்பட்டனோ அதே மாதிரி டாக்டர் அக்ஷாவும் உன் மேல பரிதாபப்பட்டு என்ன இங்க அனுப்பி உன்னை காப்பாத்திருக்காங்க. ஆனா இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் உன்னை யாராவது காப்பாத்திட்டு இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா உன்னோட பிரச்சனைய டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிரும். இந்த பிரச்சனைக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்க கூடிய ஒருத்தன் கூட நீ வாழணும். இல்ல இந்த பிரச்சனையை மொத்தமா அழிச்சிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு நீ தயாராகணும். இது ஒரு டாக்டரா சொல்லக்கூடாது, ஒரு அம்மாவா உன்கிட்ட இதை நான் சொல்றேன். சீக்கிரம் ஒரு முடிவெடு. பல பேசுமே, கலங்கத்தை வீசுமே, அரக்கர்கள் வாழும் உலகில் பெண்மை சாய்ந்ததோ.
இது எப்படி என் பைக்குள்ள வந்துச்சு? யாரோடது இது? சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல நாம மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கும் போது நம்ம மேல கிடந்த பொருளாச்சே. அப்போ இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுதே நம்ம பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருக்கணும். இந்த நகை யாரோடதுன்னு தெரிஞ்சா அந்த அயோக்கியனை கண்டுபிடிச்சிடலாம். ஆனந்தி,